வணக்கம். தமிழ் திரையுலகத்தில் அண்ணன் தங்கை பாசத்துக்கான பாடல்கள் அப்படிங்கிறது எவ்வளவோ இருக்கு. அதுலேயும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய படங்களில் நிறைய அண்ணன் தங்கை பாச பாடல்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மலர்ந்தும் மலராத, மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், இது ரெண்டும் பாசமலர் திரைப்படத்தில் வந்த பாட்டு. அது மாதிரி பூ முடிப்பாள் இந்த பூங்குழலி, அந்த பாட்டும் ஒரு மறக்க முடியாத பாட்டு. அதே மாதிரி ஒரு பாட்டு தான் இந்த மல்லிகை முல்லை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. மல்லிகை முல்லை பொன்மொழி பிள்ளை. இந்த பாட்டில் பல பேர், மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்கள், கவியரசர் கண்ணதாசன், டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள், அது மாதிரி சிவாஜி கணேசன் அவர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொன்றும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். அந்த பாட்டில் அவங்கவுங்களுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக செஞ்சுருப்பாங்க இந்த பாட்டில். அதுலேயும் கவியரசருடைய வரிகள் இந்த பாட்டில் அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா 3 சரணத்தில் 3 பெண் கதாபாத்திரங்களை கொண்டு வந்திருப்பார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அதுமாரி டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய குரல், அந்த பாவம் ஒவ்வொரு பாட்டிலையுமே நம்ம அப்படி ரசிப்போம். இந்த பாட்டில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய பாவம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவருடைய குரலில், அதை தவிர வேறு யார் பாடியிருந்தாலும் அந்த பாட்டை நம்ம இவ்வளோ ரசிச்சிருக்க முடியாது. அவ்வளோ அற்புதமாக டிஎம்எஸ் அவர்கள் வந்து பாடியிருப்பார். இது வந்து கன்னடத்தில் வந்த ஒரு படத்துடைய ரீமேக், அண்ணன் ஒரு கோவில் அப்படிங்கிற திரைப்படம். இது சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே தயாரித்து இயக்குனர் கே. விஜயன் அவர்களுடைய இயக்கத்தில் வந்த படம் தான் இந்த அண்ணன் ஒரு கோவில். இது பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, அண்ணங்காரன் சொல்கிறான், என்னுடைய தங்கைக்கு உலகம் முழுக்க தேடி போய் ஒரு சிறந்த மாப்பிள்ளையை நான் போய் கொண்டு வருவேன் அப்படின்னு அண்ணங்காரன் சொல்லக்கூடிய ஒரு தருணம். அதுக்கு போட்டிருக்காரு பாருங்க பல்லவியில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள், மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை அன்புக்கோர் எல்லை உன்னை போல் இல்லை, பொன் வண்ண ரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி நல்ல அன்பு துணை தேடி நான் வருவேன் அப்படின்னு கவியரசர் போட்டிருப்பார். ஒரு பொன் வண்ண ரதத்தில் ஏறி இந்த மண்ணில் எல்லா இடங்கள்லையும் உலகம் பூரா சுற்றி உனக்கு ஏற்ற ஒரு துணையை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு அண்ணன்காரன் சொல்கிறத பல்லவியில் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருப்பாரு. அதை டிஎம்எஸ் அவர்கள் ரொம்ப அற்புதமாகவும் பாடியிருப்பார். முதல் சரணத்தில் எப்படி வரிகள் போட்டிருப்பார் அப்படின்னா, சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள் சுடராக எந்நாளும் தமிழ் வானில் ஜொலித்தாள், தோகை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள், கன்னி தமிழ் தேவி மை கண்ணன் அவள் ஆவி அப்படின்னு ஆண்டாளோட ஒப்புமைப்படுத்தி கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார். திருப்பாவை நம்ம எல்லாரும் மறக்கவே முடியாது. ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகிறவேல் ஆழியுள் புக்கு முகந்து கூட ஆர்த்தேரி, அவ்வளோ இனிமையான தமிழை வந்து பயன்படுத்தி எழுதிய ஆண்டாள். அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம இப்போ வரைக்கும் சொல்லுவோம். அதனால தமிழோட ஆண்டாள் வந்து ஒப்புமைப்படுத்தி பேசத்தக்க ஒரு தெய்வம். அதனால முதல் சரணத்தில் தமிழோட ஆண்டாளை ஒப்புமைப்படுத்தி கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். சரி, முதல் சரணத்தில் ஆண்டாள் அப்படின்னா, 2வது சரணத்தில் மீனாட்சி. கோகை மீனாள் பூவை ஆனாள் சொக்கேசன் துணையோடு ஊர்கோலம் போனாள், மாலை கண்டாள் கோவில் கொண்டாள் மாணிக்க மூக்குத்தி ஒளிவீச நின்றாள், தென்றல் தொட்டு ஆட கண் சங்கத் தமிழ் பாட தன் மக்கள் வெள்ளம் கூட காவல் கொண்டாள் அப்படின்னு மதுரைக்கு காவலாக இருக்கக்கூடிய மீனாட்சி தன்னுடைய தங்கையோடு ஒப்புமைப்படுத்தி தமிழுக்காக ஃபர்ஸ்ட் சரணத்தில் ஆண்டாளையும் 2வது சரணத்தில் மீனாட்சியும் ஒப்புமைப்படுத்தி கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாரு. 3வது சரணத்தில் மாலை சூடி வாழ்ந்த வேளை வனவாசம் போனாலும் பிரியாத சீதை, ராம நாமம் தந்த ராகம் லவனாக குசனாக உருவான கீதம், அந்த அண்ணன் உண்டு இங்கே அள்ளி வழங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மொத்தம் 3 சரணம். இதுல முதல் 2 சரணத்துல தமிழுக்காக 2 கதாபாத்திரங்களை ஒப்புமைப்படுத்தணும் உவமைக்கு. அதுல முதல் சரணத்துல ஆண்டாள், 2வது சரணத்துல மீனாட்சி. ஆனா 3வது சரணத்துல சீதையை பத்தி எழுதுறாரு. இங்க வந்து அவர் தமிழை கொண்டு வரல. ஏன்னா சீதை வந்து வடநாட்டை சேர்ந்த ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறதுனால தமிழை வந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப விவரமா கொண்டு வரல. கொண்டு வராமல் என்ன எழுதியிருக்காருன்னா, அங்கே சீதைக்கு கூட அண்ணன்னு ஒன்று கிடையாது, மாமன்னு சொல்கிறதுக்கு லவனுக்கும் குசனுக்கும். ஆனால் இங்கே உனக்கு அண்ணன் நான் இருக்கேன் அள்ளி வழங்கிறதுக்காக, நீ எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை, செல்வத்தையும் உனக்கு தேவையான தைரியம் எல்லாத்தையும் வளங்கள்
அத்தனையும் அள்ளி கொடுப்பதற்கு அண்ணன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு பாடக்கூடிய ஒரு காட்சி. அது எவ்வளோ அற்புதமான கற்பனை பாருங்க. புராண இதிகாசங்களில் தெய்வங்கள்லேருந்து 3 பாத்திரங்களை கொண்டு வந்து 3 தெய்வங்கள் சீதையையும் ஆண்டாளையும் மீனாட்சியையும் கொண்டு வந்து தன்னுடைய தங்கை மேலே இருக்கக்கூடிய பாசம், தங்கைக்கு திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பாட்டில் இதை வந்து ஒருத்தர் எழுத முடியும்னா நிச்சயமாக கவியரசர் கண்ணதாசன் அவர்களை தவிர இப்படிப்பட்ட ஒரு கற்பனை வந்து அவர் யாருக்கும் வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அவர் கவியரசர். அதுபோல் மெல்லிசை மன்னன் அவர்கள் ஸ்ட்ரிங்ஸாக இருக்கட்டும், புல்லாங்குழலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுத்து அமக்கலப்படுத்தி, அதுபோக ஒரு இடத்துல அந்த தவில் நாதஸ்வரம் சேர்ந்து மங்கள இசை ஒன்று வரும் அந்த கல்யாணம் ஆகிற அந்த காட்சியில். அதான் அமக்களை பற்றி எடுத்துருப்பாரு. டிஎம்எஸ் அவர்கள் இப்படியே உருகி பாடியிருப்பார். அவருக்கு அண்ணன் தங்கை பாச பாட்டான்னு சொல்லணும், பாடுற சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அப்படி ரொம்ப இவ்வளோ ஜாம்பவான்கள் எல்லாம் சேர்ந்து செதுக்கிய ஒரு பாட்டு தான் இந்த மல்லிகை முல்லைங்கிற அந்த பாட்டு. இதை வந்து உன்னை நினைத்துங்கிற ஒரு படத்தில் வந்து கிண்டல் வேற பண்ணியிருப்பார் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் வந்து போய் பாடி காட்டுற மாதிரி. அது பயங்கர காமெடியாக அது மாணிக்க விநாயகம் அவர்கள் பாடியிருப்பார். என்னதான் இருந்தாலும் இந்த அண்ணன் ஒரு கோவில் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாட்டு இப்போ வரைக்கும் நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த பாட்டு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்த விமர்சனம் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு எந்தெந்த பாடல்கள் பற்றி நம்ம பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். தொடர்ந்து இது மாதிரி பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம்.